தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானது குறித்து தாவேக தலைவர் விஜயுடன் பரப்புரை வாகனத்தில் இருந்த பவுன்சர்கள் மற்றும் பாதுகாவலர்கள், பணியாளர்கள், ஆடியோ என்ஜினியர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யாரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது? விஜயின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த சம்பவத்தின் போது விஜயின் பேருந்து வந்தபோதுதான் அந்த சரிவானது ஏற்பட்டது. அதில் தான் மக்கள் 41 பேர் உயிரிழந்தனர். அப்படின்னா விஜய் வாகனம் வந்தபோது அதில் பணியிருந்தவர்கள் யார் யார், எதனால் அந்த சமயத்தில் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பேருந்தில் வந்த பவுன்சர்கள் மற்றும் பணியாளர்கள், ஏன்னா விஜய் அவர்கள் கூட 5 வாகனம் வந்தது. அந்த 5 வாகனத்துல உள்ள இருந்தவர்கள் எல்லாம் யார் யார், அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாம் போலீசார் வாங்கியிருக்காங்க. அந்த ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணவங்க யாரு, ஏன்னா 2 மைக் இருந்தது. ஒன்னு வந்து பஸ்ஸுக்குள்ள மைக்கு, இன்னொரு மைக் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆடியோக்குன்னு உள்ள மைக்கு. அப்ப அந்த ஆடியோ சிஸ்டம் ரெடி பண்ணவங்க எல்லாம் யாரு என்பது தொடர்பான விசாரணை எல்லாம் தற்போது தொடங்கி இருக்கு. அவர்களிடம் தற்போது வாக்குமூலமே பெறப்பட்டிருக்கு. இந்த காட்சிகளை கூட நீங்க பார்க்கலாம். அந்த பணியாளர்கள்லாம் வந்து தற்போது வாக்குமூலம் கொடுத்து, வீடியோ வாக்குமூலமாகவும் கொடுத்து தற்போது அவர்களிடம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பணியில் இருந்த 10 பேரிடம் இந்த இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயின் பாதுகாப்பில் இருந்தவர்களிடமும் அந்த நேரத்தில் நிமிடமாக என்னென்ன நடக்கிறது, எந்த நேரத்தில் அந்த தள்ளுமுள்ளானது ஆனது, கீழே இருந்து எப்படி சத்தம் வந்தது, எப்படி ரீச் ஆனுச்சு என்பது தொடர்பான விஷயங்கள்லாம் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் பைபாஸ் சாலையிலிருந்து அவரது வாகனம் வந்து விஜய் அவர்கள் வந்து உள்ளே சென்று விட்டார். அதனால அவருக்கு இங்க கூட்ட நெரிசல் இருப்பது அவருக்கு சொல்லப்பட்டதா, 2ஆம் கட்ட தலைவர்கள் என்னென்ன பேசினாங்க, என்னென்ன சொன்னாங்க என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தற்போது போலீசார் விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அனைவரிடமுமே தற்போது பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலப்படுறாங்க. அவங்க வீடியோ வாக்குமூலமும் தற்போது பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.